ஆட்டம் அதிகமா இருக்கு, சந்தோஷம் அதிகமா இருக்கு. ஒரு நிமிஷம். தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது உயர்ந்தது. தானும் சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துறது நல்லது. தான் மட்டும் சந்தோஷப்படுறது கெட்டது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தான் மட்டும் சந்தோஷப்படுறது கேவலமானது. இது வரைக்கும் என் மேல கோவப்பட்டீங்க. என் குடும்பத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஏற்கனவே அவங்களால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை இன்னொரு தடவை நான் அனுமதிக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? மாத்துவேன். நாளைக்கு உங்க அண்ணன் சொன்ன மாதிரி 3 டிசி, 4 சேனல், 5 மந்திரி, 8 மாவட்ட செயலாளர் தலைமையில 50 ஜோடி கல்யாணம் நடக்கும். ஆனா காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போறது நான். அந்த தாலி எடுத்து கொடுத்து எங்களை சேர்க்க போறது நீங்க. எந்த குடும்பத்தை பிரிக்கணும் நீங்க இப்ப ஆசைப்படுறீங்களோ அதே குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க போராடுவீங்க. ஏமாந்தவங்களும் ஏமாத்தினவனும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு அண்ணியும் கொழுந்தனாரும் ஒரே வீட்டில் ஒற்றுமையா இருக்கலாம். இருக்க வைப்பேன். பண்டதெல்லாம் பண்ணிட்டு 50 ஜோடிக்கு இலவசம் தரணுமா? உங்க நெஞ்சுக்குள்ள இருக்கிறது நெருப்புன்னா எனக்குள்ள இருக்கிறது எரிமலை. தேவசேனா கோவத்தை குறைச்சி எடை போடாத. அண்ணி, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஊரு முழுக்க ஹோர்டிங் போஸ்டர் ஒட்டி உன் பேரை நார் அடிச்சிருக்கானுங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது. மீறி வந்தா என் பொது வாழ்க்கையே முடிஞ்சு போயிருயா. சாராய குடும்பமாயா? உன் கல்யாணத்துக்கு வர முடியாதுயா. பட்ட சாராய கேட்க நீங்க சாராயம் காய்ச்சல் குடும்பமா? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. குடும்பமே சாராய குடும்பம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. பெரியசாமி, என்ன பிரபாவம் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் வெளியில இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சது நடக்காது. அவன் வெளியில இருக்கவே கூடாது. மணி, என்ஆர்சி கைய பிரபாகர் வெட்டிட்டான். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. போ. நாளைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னாசிய கைய வெட்டிட்டேன்னு உன்ன தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்கடா. டேய் பிரபா, கொஞ்ச நாள் நீ இந்த ஊர்ல இருக்க வேணாம். இங்கயாவது போய் பத்திரமா இருடா. என்னாச்சு நீங்க? அந்த பொண்ணை மறந்துரும் சொல்லி கடைசியில வள்ளுசா மறந்தே தொலைச்சிட்டான். இப்படியே எங்களை அமுக்கி வச்சுக்கிட்டே இருக்க. அதனாலதான் அவனுக்கு ஓவரா ஆட்டம் காட்டுறானுங்க. எனக்கு என் தம்பி வேணும். திரும்பவும் ஒரு தப்பு நடக்கூடாது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏற்கனவே அவங்க வீட்டுல ஒருத்தங்க இருந்து கஷ்டப்படுறது பத்தாதா? இப்ப காயத்ரி போய் கஷ்டப்படணுமா? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல அவ கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். எப்படிடா எப்படி? அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல இருக்கிற 50 ஜோடியில 2 ஜோடி நமக்கு சொந்தம். அந்த சொந்தத்தை சாக்கா வச்சு நீங்க அண்ணி அண்ணன் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருங்க. நான் அங்க வந்துடுறேன். எப்படி ஒரு வந்தவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதா? நேரா வந்தா தானே பிடிப்பாங்க. நான் சமையல் கிட்ட வழியா காய்கறி வருவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம பேசிக்கிடுவோம். அண்ணா நீ கிளம்புங்க. நீங்க தானே முதல்ல கிளம்பணும். ஐயோ, மண்டபத்துல நிறைய வேலை இருக்குல்ல. கிளம்புங்களேன். வயசா ஆச்சே ஒழிய பொறுப்பா காணும். இவர்கிட்ட போய் விளாவாரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்பா, உனக்கு என்ன புத்தி கித்தி கோட்டி ஆகி போச்சா? அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வீணா. கருணா அவன் சம்சாரத்தை சொல்லுவான். சம்சாரம் அங்க போய் வத்தி வச்சிட மாட்டாளா? அப்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நீ என்ன சொல்லுத? நாளைக்கு எல்லாரும் சமையல் கட்டில என்ன தேடுவாங்க. ஆனா நான் அந்த வழியா வர போறது. வேற எந்த வழியில வருவ? சங்கதி அப்படி போகுதா? டோன்ட் வரி, பி ஹேப்பி. To watch more, log on to www.erosentertainment.com.